ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து உதவி செஞ்சாதான் எங்களால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். குறிப்பா ரஷ்யா ஒரு 300 ட்ரோனை ஒரே நாள்ல அவங்களுடைய நாட்டுக்கு அனுப்பி ஒரு பெரிய அட்டாக் நடத்தினாங்க. 1193 நாட்கள் நடந்த யுத்தத்திலேயே பெரிய ட்ரோன் அட்டாக்கா அந்த அட்டாக் பார்க்கப்பட்டது. அந்த அட்டாக்ல உக்ரைனுக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ இங்க எல்லாமே மிலிட்டரி டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இவங்க இரண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவானது. ஒன்னு பிளாக் சீல எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது, இன்னொன்னு அவங்களுடைய ஆயில் டிப்போ எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான். இது இரண்டையுமே இந்த இரண்டு நாடுகளும் கடைபிடித்து வருகிறார்கள். அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவு இந்த ஒப்பந்தத்துல பிரச்சனைகள் வராம தான் இருந்துச்சு. ஆனா கடைசியா உக்ரைன் நடத்தின தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப பெரிய ஒரு தாக்குதல். அதற்கு பின்லாந்தினுடைய ICI நிறுவனம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் வெளியானாலும் இதற்கு ஒட்டுமொத்தமா பயன்படுத்தப்பட்ட ட்ரோனினுடைய எண்ணிக்கை 117 அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ இந்த மாதிரி 117 ட்ரோன்ஸை நாங்க ரஷ்யாவுக்குள்ளேயே இதை களமிறக்கி ரஷ்யாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஏர்பேஸை அடிச்சிருக்கோம். எங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய ஆபீஸ் விவரத்தையும் சொல்லியிருக்கார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ரஷ்யாவுக்குள்ளேயே ஒரு பெரிய சப்போர்ட் இல்லனா உக்ரைனால இவ்வளவு பெரிய அட்டாக்க செஞ்சிருக்க முடியாது. சோ ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, FSB டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ரஷ்யாவினுடைய ஒன் ஆஃப் த FSB டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் எங்க இருக்கோ அது கிட்டயே எங்களுடைய ஆபீஸும் இருக்கு, அங்க இருந்து தான் நாங்க இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு சவாலை கொடுத்திருக்கார்.